ஆதார் அடிப்படையில் செயல்படும் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற திட்டமான பீம் செயலியை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்வித்திருக்கிறார். பணம் செலுத்த கைரேகை மட்டுமே போதும், பணப்பரிமாற்றத்திற்கு கட்டணம் கிடையாது என்ற சூழல் உருவாகியிருப்பதால் தொழில்நுட்பத்தின் ஆற்றல் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். மின்னணு பணப்பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் அடுத்த 100 நாட்களுக்கு 50 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் செய்வோருக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் மோடி அறிவித்தார். பீம் என்ற செயலியின் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பணப்பரிமாற்ற வர்த்தகமும் நடைபெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிய அவர், ஆதார் எண்ணை கொண்டு கட்டை விரல் ரேகை மூலம் பணப்பரிமாற்றம் செய்வதற்கான நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். हमारा सपना है कैशलेस सोसाइटी। टेक्नोलॉजी इतनी सरल होती जा रही है कि इस काम के लिए कोई बड़े स्मार्टफोन की भी आवश्यकता नहीं है. हर दिन ரொக்கமற்ற பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் பொருட்டு தலைநகர் டெல்லியில் டிஜி தன் மேளாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது அம்பேத்கரை கௌரவிக்கும் வகையில் டிஜிட்டல் பண பரிமாற்ற திட்டத்திற்கு பீம் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உலகின் மிகப்பெரிய திட்டமாக பீம் செயலி திட்டம் பார்க்கப்படும் என்றும் கூறினார். மின்னணு பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் அடுத்த 100 நாட்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறிய மோடி, ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் திட்டம் என்பதால் இதற்கு அம்பேத்கர் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பண பரிவர்த்தனையை பாதுகாப்பாக மேற்கொள்வது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அதற்கான மேம்படுத்தப்பட்ட புதிய திட்டம் சில வாரங்களில் அறிமுகம் செய்யப்படும் என்றும் மோடி கூறினார். वो दिन दूर नहीं होगा जब इस सारा कारोबार इस भीम ऐप के द्वारा चलने वाला है. बहुत ही सरल है. इसे आप डाउनलोड करने के बाद स्मार्टफोन हो, 1000-1200 वाला मामूली फीचर फोन हो, इससे इसका उपयोग कर सकते हैं आप. इंटरनेट होना ही चाहिए, जरूरी नहीं है. और आने वाले 2 सप्ताह के भीतर भीतर एक और काम हो रहा है जिसकी सिक्योरिटी की चेकिंग की व्यवस्था चल रही है इन दिनों. वो आने के बाद तो ये भीम की ताकत ऐसी होगी कि आपको न मोबाइल फोन की जरूरत पड़ेगी, न स्मार्टफोन की जरूरत पड़ेगी, न फीचर फोन की जरूरत पड़ेगी, न इंटरनेट की जरूरत पड़ेगी. सिर्फ आपका अंगूठा काफी है. மின்னணு பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் அடுத்த 100 நாட்களுக்கு 50 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரை டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை செய்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் மோடி அறிவித்தார். பீம் என்ற செயலி மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த பண பரிமாற்ற வர்த்தகமும் நடைபெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறிய அவர், ஆதார் எண்ணை கொண்டு கட்டை விரல் ரேகை மூலம் பண பரிவர்த்தனை செய்வதற்கான நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். कोई कागज का टुकड़ा नहीं, अरबों खरबों रुपयों का कारोबार चल रहा है. लेकिन इस देश के अंदर शायद हो सकता है आज मैंने कहा तो कुछ लोग जाग जाएंगे, खोजने के लिए जाएंगे कि मोदी जो कह रहा था सच है कि गलत है. क्या सचमुच में शेयर बाजार के अंदर सब ऑनलाइन होता है क्या? क्योंकि अब तक किसी का ध्यान ही नहीं हो गया. ये हो चुका है लेकिन ध्यान नहीं गया. लेकिन इन दिनों जब मैं कहता हूं कि ई पेमेंट के लिए तो लोगों को लगता है ये कुछ नया लाया है मोदी, गड़बड़ लगता है. वो कैसा रिवॉल्यूशन लाएगा. और जब ये भीम सामान्य नहीं है. आपके परिवार की वो आर्थिक महासत्ता बनने वाला है. कैसे? मान लीजिए एक धोबी आज, उसके बाद लोग आते हैं, कपड़े ड्राई क्लीनिंग दिखना फलाना करा के जाते हैं, शाम को वो 500-1000 रुपया कमा लेता है, घर ले जाता है अपना गल्ला. लेकिन जिस दिन वो डिजिटल पेमेंट लेना शुरू करेगा तो उसका पूरा ट्रैक रिकॉर्ड तैयार हो जाएगा. उसका मोबाइल फोन बोलेगा कि रोज का 800-1000 रुपया आते हैं, 100-200 रुपया बचते हैं. फिर उसको बैंक से अगर लोन लेना होगा तो बैंक को कहेगा देखो भाई मेरे मोबाइल चेक कर लीजिए, मेरे अकाउंट में इतना पैसों की लेन देन चलती है, अब मुझे जरूरत है 5000 रुपया चाहिए, दे दीजिए. ये व्यवस्था ऐसी होगी
कि आज उसको शाहूकार के पास தேர்தல் வாக்குப்பதிவு மின்னணு முறைக்கு மாறியதைப் போல் பண பரிவர்த்தனையும் டிஜிட்டல் முறைக்கு மாறுகிறது என்றும் நரேந்திர மோடி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மோடியின் ஒவ்வொரு அறிவிப்புக்கும் பார்வையாளர்கள் வரவேற்பு தெரிவித்து கைகளை தட்டி ஆரவரித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.